மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த துறை இந்தியாவிலேயே உள்ள பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இந்த துறையானது மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்றதே சான்று. மேலும் கிராம பகுதிகளில் அதே போல் நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அது தலைநகரங்களில் உள்ள SDATயில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த திட்டமானது கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு விளையாட்டு அரங்கம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மினி ஸ்டேடியமானது காரைக்குடி பகுதியில் இப்போது முதல் கட்டமாக 10 மினி ஸ்டேடியம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அதில் காரைக்குடி பகுதியில் உள்ள மினி ஸ்டேடியம் இடம்பெற்று இன்றைக்கி 3 கோடி மதிப்பீடு, 2.5 கோடி SDATயோட ஃபண்டும், மிச்சம் 50 லட்சம் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் பெற்று இந்த பணியானது செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. இதில் வேரியஸ் கேம்ஸ் இன்க்ளூடிங் அத்லெட்டிக்ஸ் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஊரக பகுதிகளிலையும் MGNRGS திட்டம் மூலமாக ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் அமைக்கிறதுக்காக உள்ள வேலைகளும் எந்தெந்த பகுதிகளில் கிரவுண்ட் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுக்குற மாதிரி திட்டமிட்டு அந்த வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு கிராம பகுதியிலையும் ஸ்போர்ட்ஸ் கிட் டிஸ்ட்ரிபியூஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் காரைக்குடி பகுதியில் வச்சே சிவகங்கை மற்றும் ராம்நாடு மாவட்டங்களுக்குள்ள கிட் வழங்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் குறிப்பிடுவது உண்டு. எனது கண்கள் 2 கண்களுக்கு சமமாக நான் கருதக்கூடிய துறை முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கு எல்லா துறைகளும் முக்கியமானதுதான், அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனாலும் கூட 2 துறைகளை எனது கண்களுக்கு சமமாக கருதுகிறேன் என்று சொல்லி கல்வியும் சுகாதாரமும் எனது 2 கண்கள் என்று அவர் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் அவர்கள் தருகின்ற முன்னுரிமையை எடுத்து காட்டுகிறது. ஆக கல்வி அப்படின்னு வரையிலே அந்த கல்வி என்பது வெறும் ஏட்டுப்படிப்போடு நின்று விடாமல் இது போன்ற விளையாட்டும் அந்த கல்வித்துறையிலே சேர்ந்து இருந்தது தான். இப்போ வேணால் மாறி இருக்கலாம், போகலாம். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டிலும் கவனத்தை செலுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை கடந்த காலங்களில் இருந்ததை விட இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறப்பாக இருந்துச்சு. நம்முடைய மெய்யநாதன் அவர்கள் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து பொறுப்பேற்று 1க்கு 2-3 முறை நம்முடைய மாவட்டத்திற்கெல்லாம் பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டாரு. அது மாதிரி அதில் ஒரு அமைச்சரவையில் ஒரு மாறுதல் வருகிற நேரத்தில் இந்த துறையை நம்முடைய இன்றைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய கையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்தார்கள். காரணம், இந்த விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த துறையை அதிலும் ஒரு இளைஞராக விளையாட்டில் ஆர்வமுள்ள ஒருவரிடத்திலே கொடுத்து அதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த பொறுப்பை சிறப்பாக வழிநடத்தி
அதில் இன்றைக்கு வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இந்த துறையின் அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறை சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெயரில் முதலமைச்சருடைய டிராஃபி, சிஎம் டிராஃபி என்று சொல்லப்படுகின்ற ஆண்டுக்கு ஒரு முறை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், அது மாதிரி வியாபாரிகள், பொதுமக்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு 4 மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு 5 வகையான பிரிவுகளை பிரித்து அதில் அனைத்து மாவட்டங்களும் போட்டிகளை நடத்தி அதன் பிறகு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை மாநில அளவில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா நம்முடைய மாநிலத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு, குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த துறையினருக்கு வந்த பிறகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு இறுதிப் போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு சென்னையில் முதலமைச்சர் அவர்களே அந்த விருதுகளை, கேடயங்களை வழங்கி சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வும் கடந்த காலங்களில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த துறையினுடைய பொறுப்பை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்து கூடுதலாக இந்த துறையினுடைய பொறுப்பை பார்க்கக்கூடிய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பான முயற்சியின் காரணமாகத்தான் இங்கு பல்வேறு வகையான போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள், அதே போல உலக அளவிலான போட்டிகள் எல்லாம் நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழகத்தில் நடத்துவதற்கான அந்த உரிமைகளை கேட்டு பெற்று அதையும் சிறப்பாக நடத்தி நம்முடைய தமிழகத்திற்கு விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய நற்பெயரை அவர் தேடி தந்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு உணர்வோம். குறிப்பாக கேலோ இந்தியா என்ற அந்த போட்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி நடந்தீங்கன்னா தான் ஓயிடுவேங்க. நீ முன்னாடி இருக்கலாம். இனிமேல் இங்கே வந்து ஜிம்முக்கு நல்லா பார்த்துக்கணும். முடிவு என்ற அந்த முடிவோடு தான் அறிவிப்பார்கள். இதுவரைக்கும் அறிவித்த எந்த திட்டங்களும்